இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார் 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேறு ஹீரோ பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார், என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி. நன்றி. ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். ஐ ஆம் ரியலி நர்வஸ். So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film. So thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him. So he did my first film too. And last but not the least, Prabhu sir. He's the one of the best person I ever met in my life, and he helped me. He teach me a lot of things, which literally support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much. Yeah, Komal sir. Thank you so much, sir. நன்றி. தேங்க்யூ, நன்றி. அடுத்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பேசணும். ஹவ் டு ஸ்பீக் தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் 35 டேஸாக சாமி வந்து ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டாரு. முத்துவேல் வாசகன் இந்த பையன். அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய உதவி வச்சாங்க. சாமி ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு. அப்புறம் பத்மஸ்ரீ விருதுக்கான பறை ஆசான் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி, எனக்காண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பத்மஸ்ரீ இப்போ வந்து பறை அடிப்பாங்களா, அதில் வந்து அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி கையால் வாங்கியிருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த படத்தில் எனக்கு ஆசானாக இருக்கார், எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். பறையாசன் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் சார் பேசுவாங்க. அடுத்து பேசி. இப்படி ஒரு உணர்வுபூர்வமான படத்திற்கு இசை, பாடல், ஒளிப்பதிவு எல்லாரும் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேரையும் சேர்த்து நம்ம கூப்பிட்டுருவோம். நௌஃபல், ஆலிவர், மோகன் ராஜா, ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் 3 பேர் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நௌஃபல் ராஜா இது இன்னைக்கு ஹீரோ அவர் தான். தமிழ் இது நம்ம முதல் தமிழ் படம். அண்டு மை டைரக்டருக்கு மகாகந்தன் அவர்களுக்கும் நன்றி. அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் அண்ணன் கோதர்ஷா அண்ணன், அவ்வளோதான் என்னோடய இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழில். அண்டு மேடவாக்கம் ஃபாரூக் பாய், அவருக்கு என்னோட நன்றி. ஷஃபி ப்ரோ, தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப தைரியமாக போடுவார், பேசுகிறது தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அண்டு அந்த லிரிக் வந்து வைரமுத்து சார் ஃபுல் பாட்டும் அந்த அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னோட நன்றி அவருக்கு, பெரிய நன்றி. தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் மியூசிக் டேரக்டர் நிறைய டைம். ஆனாலும் எதுக்குமே இப்படி தான், இந்த மாதிரி தான் இருப்பார். அதிகமாக திரும்பி பேச மாட்டார், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நிறைய நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அப்பாக்கள் உதவி செய்த, அப்பாக்களால் வளர்க்கப்பட்ட மகன்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இருந்திருக்கோம். ஆனால் அதே அப்பாவுக்கு திருப்பி அதை செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, இல்லை எத்தனை பேர் செஞ்சுருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சும் அதை எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த படத்தில் வெற்றி பண்ணுற கேரக்டர் தான் அப்பாவுக்கு அவன் ஒரு ஹீரோவாக ஆகிறான். அவன் வந்து திருப்பி அந்த விஷயத்தை நன்றியாக செய்கிறான். அதனால தான் அந்த படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ஒரு முழு பாடலும் 2 பிட் சாங் எழுதுனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா சார், அதே மாதிரி என்னோடய லிரிக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்கள் குட் நைட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய படமாக எங்களுக்கு பூம் பண்ணி கொடுத்தது சார் தான். அவர் தொட்டது எல்லாமே பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றியை பெறும், பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. மாத்தியோசி ப்ரொடியூசர் அம்மாவாகிய நான் சேகர் சார் ஒரு வார்த்தைகள் பேசுகிறேன் சார். நன்றி. காலம் கருதி கூடியுள்ள அனைவருக்கும் கோடி வணக்கம். முதல்ல 17 வருஷங்களுக்கு முன்னாடி தம்பிக்கு முதல் சம்பளம் கொடுத்ததே நான் தான். 25,000 வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மாத்தியோசி படத்தில் வரும்போது நான் தான் 25,000 சம்பளம் கொடுத்தேன். 17 வருஷங்கள் ஆகுது. 2009 இவர் வந்து என்னுடைய பட்டறையில் வளர்ந்த முதல் படம் அசிஸ்டண்டாக வந்து சேர்றாரு நந்தா பெரியசாமி கிட்ட. நான் 25,000 இவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக பணத்தை கொடுத்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்து இப்போ வர்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுறாங்க, 2 படம் பண்ணுறாங்க, அடுத்த வருஷமே டைரக்டர் ஆகணும்னு போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக இருந்து இத்தனை வருஷம் தொழிலை நல்லா சங்கர் மாதிரி தொழிலை நல்லா கற்றுட்டு செம்மையாக வந்தப்புறம் இத்தனை வருஷம் பொறுத்து வந்திருக்காரு. இவருடைய திறமையை நான் அப்போவே பார்த்துருக்கேன், மாத்தியோசி படத்துலேயே பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து அம்முவாகிய நான், 2 நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கின படம். 2வது படம் தான் மாத்தியோசியில் இவரை பண்ணியிருக்கேன். இந்த படக்குழுவுக்காக நான் வந்து இதே 30ஆம் தேதி என்னுடைய படம் அலர்ட்னு ஒரு படம் ரிலீஸுக்கு நான் டேட் எடுத்தேன். நான் 30ஆம் தேதி வரணும் சார் அப்படின்னு சொன்னதுனால, சரி நான் வந்து கமல் படம் 5ஆம் தேதி வருது, நம்ம 12ஆம் தேதி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 12 அலர்ட்னு ஒரு படம் வருது. இன்றைக்கி பிரபாகர், ஐஸ்வர்யா தத்தா, மைனா சூசன், இன்னொரு தோழன்றமா நான் தான் லீடு பண்ணியிருக்கேன், அதில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்லேட் லவ்னு ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணி முடிய போகுது. இது இல்லாமல் 14 ப்ரொடியூசருங்களுக்கு நான் பணமே இல்லாமல் ஹீரோவாக நடிச்சின்னு இருக்கேன். இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது. சண்டே கூட டப்பிங் பேசுறதுக்கு போகிறன்ற அந்த சூழ்நிலையில் இருக்கேன். இந்த ஆக்ஷன் எடுத்த உடனே கேப்டன் மாதிரி நான் வந்து கால் ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த அலர்ட் படத்தில். அதனால் வந்து படத்தை ஆக்ஷன் படமாக நான் ஒரு 5 கொலை பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன்ற மாதிரி கதை இருக்கும். அதை இந்த படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கள், எவ்வளோ சம்பளம்லாம் வேணாம், என் வீட்டிலேருந்து சாப்பாடு வருவேன், என் காரில் வருவேன். நான் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக நடிக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் என் சம்பளம் ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு நசீர் தான் வந்து கால் ஷீட் பார்க்க போகிறாரு. இப்போயே நசீர் தான் என்னோட தான் இருக்கார். இந்த வருஷம் 2025 7 படம் என்னுடைய படம் ஹீரோவாக 7 படம் பண்ணுறேன். இப்போது வெற்றி சார் படத்தில் தீர்ப்புகள் விற்கப்படும் அருண் பண்ணின்னு இருக்காரு. வெற்றி சாரோட நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் அவரோட ஃபைட்டு மோதிர சீன் இந்த வாரம் எடுக்க போகிறாங்க. நானும் வெற்றியும் சண்டை போட்டு போகிறேன். அந்த சீன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் எடுக்க போகிறாங்க. தீர்ப்புகள் விற்கப்படும் அருண் படத்தில் நான் வந்து எங்கள் அண்ணனை கொண்டுடுவாங்க, அதுக்காக நான் வந்து வெற்றியை போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் படமாக்க போகிறோம். இது இல்லாமல் தம்பிக்கு வந்து ஒரு டேட்டு கொடுத்துருக்கேன் நான். அடுத்த என்ன ஹீரோவை வச்சு நம்ம தம்பி வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. இப்போ எல்லாருக்கும் டேட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லாக யாருக்கும் காசு இல்லை, என் காரில் வருவேன், என் சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கடகடன் நடிக்கிறேன்னு பண்ணின்னு இருக்கேன். இந்த வருஷம் என்னுடைய படம் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 13 படம் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ சார். பயங்கர அப்டேட் கொடுத்துட்டு போகிறீங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கன்னடத்தில் 100 படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் and I want to be an actor. ஸோ நான் இன்றைக்கி இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்லை, எனக்கும் அவர் பையன் மாதிரி தாண்டு ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தார். எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக அங்கே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார்,
கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு வேர்சட்டைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா. ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார வச்சாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி படத்தில் நடித்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அண்ணாச்சி லிட்டரலாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி தேங்க்யூ ஸோ மச். தங்கதுரை அண்ணன் உங்கள் ஜோக்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு உங்களுக்கு வயசாகல, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கூப்பிட்ற ஈவெண்ட்க்கு வந்துருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபில் ராஜா அண்ணன் தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார் என்னதான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எங்கள் டைரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்போவுமே அண்ணன் தான். தேன் சுடர பாட்டெல்லாம் அவர் பண்ணாரு, எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாரும் கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்கள் படத்தில் வந்து ராஜா புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட ஸ்டன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு டீச்சராக எங்கள் டேடிக்கு டீச்சராக ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு. என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்தை சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்கள் எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்துனா எங்கள் சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார், லாஸ்ட்டில் இருக்கார், எப்போவுமே இருப்பார். ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா. எல்லோரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்கள் படத்தில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் அண்ணன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் படத்தில் என்னோட ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் எங்கள் டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்கள் வசீர் அங்கிளும் எங்கள் ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே இருந்தாலும் நன்றி. எங்கள் ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப நன்றி. பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையாக இருந்தார், ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்கள் லீகல் ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷனல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள், பீர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களுக்கும் தேங்க்ஸ். நவிசா ஆண்டி, ஃபேமிலிக்கு எனக்கு எவ்ரி ஒன் தேங்க்ஸ். ஜாயர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ, கணபதி எல்லாரும் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அருணாச்சலம், இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோவோட டிரைவர் சுனில் அங்கிள் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமத் பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்யதன சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ
டிஆர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன், அதனால தான் அவனும் மறந்துட்டான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி இல்லை. எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேமில் காமிச்ச ஒரே ஆள் எங்கள் டேரக்டர். அவருக்கு எப்பவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கலை, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு தான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர் உதயகுமார் சார், மொத்தம் எங்கள் படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது போக இன்னைக்கு வந்து எங்கள் விராவை செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கர் டிஎஸ்ஆர் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விட்டு போனவங்கள வெற்றி விழாவில் வந்து அவர் கன்னட நடிகர். மேடை மேலே இருக்கிற எல்லாருக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நம்ம ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் இந்த டீமுக்கு கனெக்ட் பண்ண நம்ம கோ டைரக்டர் முத்து. இதுக்கு மேலே எத்தனோ குறைய வச்சு நடிச்சிருந்தா கூட எனக்கு கன்னடாலே ஒரு அழகான இடம் கொடுத்த கன்னடா மக்களுக்கு கூட இந்த மேடை ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே கூட நான் இது முதல் வாட்டி வந்து நடிச்சுன்னு இருக்கேன். எல்லா தமிழ் நெஞ்சங்களும் எனக்கு அன்பு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இயக்குனர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க, குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இருந்தாலும் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாக எல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியெலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூலிகான் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம், உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார் நோபல் கரெக்ட் தானே சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு ஞாபகம் வச்சு ஒன்று. ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன்ராஜா அண்ணன் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன்ராஜா அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவரோட ஃபேன் நான். லப்பர் பந்து படத்தில் சில்லாஞ்சி இருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலேயும் அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பாடல்கள். இந்த படத்துலேயும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உம்மா தரேன் அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம். சவுகார்பேட்டையில் இருப்பாங்க சேட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு. ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு, இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும்.
நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலக்கியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கண்ணும் இந்த பெண்ணும் தமிழ் முகமாய் அறிமுகமாகும் தமிழ் சினிமாவுக்கு புதுமுகமாய் வந்த கிருஷ்ணபிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். Hi everyone. So actually I'm still learning Tamil, so sorry for that. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் முதல் படம், முதல் தயாரிப்பு. இருந்தாலும் எங்களோட சின்ன கம்பெனி தான், பெரிய கம்பெனிலாம் கிடையாது அப்படி இப்படி சொல்கிறதுக்கு. இருந்தாலும் எங்கள் கம்பெனிக்கு எங்களுடைய திரைத்துறையில் ஜாம்பவான்கள் எல்லாரும் வந்து கலந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து, இடம் பற்றாக்குறையாக கூட பரவாயில்ல, வெளியவும் உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த திரை ஜாம்பவான் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தவங்க நன்றி. எனக்கு ஒரு 10 வருஷமாக டிஆர் நண்பர், நல்ல நண்பர். அவர்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு பூஜை போட போகிறேன்னு, நானும் கோசா போய் போனோம். நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னாரு. அவர் கொஞ்சம் வர முடியாத ஒரு காலம் ஊரில் இருந்தனால வர முடியல. அவர் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. அதேமாதிரி பிரபு சார்லேருந்து எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நௌஃபில் பாய் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்கள் நல்லா பண்ணணும், தமிழ் படத்து ஃபஸ்ட்டு படம், எப்போவுமே உங்கள் நிலையில் இருக்க இந்த படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா ஆடியன்ஸுமே இந்த பாட்டை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த புது படம் மேல் வைரமுத்து வரிகளுக்கு நம்ம நௌஃபில் அர்ஜுன் படத்து மியூசிக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்களே கேளுங்க. ரெண்டாவது இந்த கதை என்னென்னா அப்பா புள்ள கதை. இந்த படம் பார்க்க அப்பா புள்ள அழகாக பார்க்கலாம், குடும்ப கதை தான். யார் ஒரு அப்பா யார் ஒரு பிள்ளைய பற்றியோ ஃபீல் பண்ணாமல் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா பாருங்கள், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வெற்றி. உங்கள் ஆதரவு இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் வெற்றிங்க. எல்லாம் ஒத்துழைப்பு தந்தவங்க எல்லாருக்கும் நன்றி.